அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் சென்சஸ்க்கான ரெஃபரன்ஸ் டேட் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு 15வது சென்சஸ் அப்படிங்கிறது 2011ல வந்து நமக்கு 15த் சென்சஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 16த் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2020, 21ல வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் லாக்டவுன், கொரோனா வைரஸ் இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு 16த் சென்சஸ் ஃபர்தரா டிலே ஆகிக்கிட்டே போயிருந்துச்சு இல்லையா? சமீபத்தில கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 16த் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் டேட்டா மட்டும் இல்லாம கேஸ்ட் டேட்டாவும் எடுத்து இது வந்து ஒரு கேஸ்ட் சென்சஸா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி கேஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1931ல தான். இந்தியாவோட லாஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது 1931ல தான். அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்சி, எஸ்டியோட டேட்டா மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. ஓவராலா மத்த எல்லா கேஸ்ட்டோட டேட்டாவும் எடுத்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா 1931 அப்படிங்கிறத நம்ம போடணும். சரிங்களா? அத தாண்டி இப்போ 16வது சென்சஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த 16வது சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஸ்ட் டேட்டா அப்படிங்கிறதும் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. கேஸ்ட் டேட்டாவும் இருக்க போகுது. ஓகேவா? இந்த சென்சஸ 2 ஃபேஸஸ்ல நடத்த போறாங்க. ஓகேவா? 2 ஃபேஸஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த மாரி பனி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல அக்டோபர் 1, 2026க்குள்ள சென்சஸ் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ மத்த மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027க்குள்ள சென்சஸ் முடிஞ்சிரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? சென்சஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் அப்படிங்கிறத இன்னும் சொல்ல கிடையாது. இதுக்கப்புறம் தான் அத சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நாளுக்குள்ள முடிஞ்சிரும். 2027 மார்ச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்சஸ் வந்து கன்க்ளூட் ஆயிரும். அதுதான் தலைப்புலயே நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? இந்த டேட்ஸ் எல்லாமே எந்த பேசிஸ்ல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அனவுன்ஸ் பண்றாங்க அப்டின்னா, நமக்கு சென்சஸ் ஆக்ட்டோட செக்ஷன் 3க்கு கீழ சரிங்களா? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில இந்த மாரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எலக்ஷன் டேட்ஸ எப்படி எலக்ஷன் கமிஷன் வந்து எந்த பிரிவுக்கு கீழ அனவுன்ஸ் பண்றாங்க அப்டின்னு கேட்டிருப்பாங்க. அதுல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அது கீழ செக்ஷன் 14, 15க்கு கீழ தான் தேர்தல் தேதிகள அறிவிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாரி சென்சஸ் தேதிகளை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் சென்சஸ் ஆக்ட் 1948 அதனுடைய பிரிவு 3க்கு கீழ அறிவிப்பாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? முதல் செய்தியில இதெல்லாம் முக்கியமா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் வந்து ஆ காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்ல வந்து ஒரு அஜைல் ரோபோட்டிக்ஸ் ஜெர்மன் நிறுவனமான அஜைல் ரோபோட்டிக்ஸோட ஏஐ ட்ரிவன் ரோபோட்டிக்ஸ் பிளான்ட்ட வந்து உருவாக்கியிருக்காரு. ஐ மீன் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரோபாட்டிக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ட்ரிவனா இருக்க போகுது. ஏஐ பேஸ்டா ஒர்க் ஆக போகுது. இந்த மாதிரியான ஒரு பிளான்ட் தமிழ்நாட்டுல வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு பாலிசிய கொண்டு வரப் போறாங்க. சரியா? ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன்க்கான பாலிசிய தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி 2021ல பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்க்கான பாலிசி வந்திருக்கும். 2023ல பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்க்கான பாலிசி வந்து வந்திருக்கும். 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு விமன் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரியா? சீனியர் சிட்டிசன் பாலிசி நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் மத்திய அரசாங்கம் நேஷனல் லெவல்ல ஒரு சீனியர் சிட்டிசன் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. சரியா? சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள நம்ப மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்றோம். 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 8.23% இருக்காங்க. சரியா? இதுவே 2026 படி பார்க்கிறப்ப அவங்களுடைய புரொஜெக்ஷன் இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு 12.16% மூத்த குடிமக்கள் இருக்கலாம். இதுவே 2047 வரப்ப இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 20% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களாக இருப்பாங்க. அப்ப அவங்களோட கேர், அவங்களோட நீடுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களோட ஹெல்த் ஓகேங்களா? எல்லாமே டிபெண்டன்ட் பாப்புலேஷனா வந்துருவாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இப்போலிருந்தே பண்ண ஆரம்பிக்கணும். அதனால தான் அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, மூத்த குடிமக்கள் நலன்ல ரொம்ப அக்கறை காட்ட ஆரம்பிச்சது அதனால தான். ஓகேங்களா? ஏன்னா டெமோகிராபிக் டிரான்சிஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். தமிழக அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா, அன்புச்சோலை மையங்கள் 25 மாநகராட்சிகள்லயும் நம்ம கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? எதனால அப்படின்னா, நம்ம வந்து டெமோகிராபிக் டிரான்சிஷன ஃபேஸ் பண்றோம். மூத்த குடிமக்கள் வந்து நெறைய இருப்பாங்க நம்ம பாப்புலேஷன்ல. அப்ப அவங்களுடைய
நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு இன்சூரன்ஸு, மூத்த குடிமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல விலை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்டார வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சீனியர் சிட்டிசன் பாலிசி அப்படிங்கிறத அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அதுக்காக திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ராஷ்டிரிய வாயோஸ்ரீ யோஜனா, இன்டகிரேட்டட் புரோகிராம் ஃபார் சீனியர் சிட்டிசன் இந்த மாரியான திட்டங்கள், மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007ல வந்த சட்டம். இந்த மாரியான சட்டங்கள் மூலமாவும் அவங்களுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பாலிசி அப்படிங்கிறத பிரத்யேகமா தயாரிச்சுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.